ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் டேஸ்டி பட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு ஸ்பெஷல் ரெசிபியாக அவல் மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். எண்ணெய், அவல், வேர்க்கடலை, பாதாம், முந்திரி, பொட்டுக்கடலை, பாசிப்பயிறு, கருவேப்பிலை, உப்பு, மிளகாய் பொடி. இப்போ எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். ஒரு கடாய் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் வந்து ஒரு 1 லிட்டர் எண்ணெய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஹீட் ஆனதும் நான் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டெய்னர் வந்து எடுத்துக்கிறேன், வடிகட்டி வந்து எடுத்துக்கிறேன். அதில் வந்து 1 பவுல் அவல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து வெள்ளை அவல் தான் எடுத்திருக்கேன். எண்ணெயில் வந்து அவல் வந்து நல்லா டிப் பண்ணி எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா வந்து எல்லா அவல் வந்து எண்ணெயில் பொரிஞ்சு வரணும். அதுக்கு வேண்டி நம்ம ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெயில் வந்து நல்லா அது பொரியட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ அவல் நல்லா பொரிஞ்சதும் ஆயிலை வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது அதே ஸ்டெய்னரில் நான் பொட்டுக்கல்லை வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன். பொட்டுக்கல்லையும் அதே மாதிரி நல்லா எல்லா இடத்தும் மிக்ஸ் ஆகி பொரியணும். ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. பொரிஞ்சதும் நம்ம வந்து எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டி மாற்றிக்கலாம். அடுத்து நான் வந்து ஒரு 4 பாதாம் வந்து உடச்சி சேர்த்திக்கிறேன். பாதாமும் நல்லா எண்ணெயில் வந்து பொரியட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வடிகட்டி மாற்றிக்கலாம். அடுத்து வந்து நான் வேர்க்கடலை வந்து 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். நல்லா எண்ணெயில் வந்து நல்லா பொரியணும். நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டு பொரிய விட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ் வந்து எண்ணெயில் பொரியிறப்போ அதுலேயே வந்து எண்ணெய் முடிஞ்ச அளவுக்கு வடிகட்டிடுங்க. ஏன்னா எண்ணெயோடு இருந்தால் சாப்பிட்றக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதில் வடிகட்டிடுங்க. நல்லா வடிகட்டிட்டு நம்ம மாற்றிடலாம். அடுத்து வந்து ஒரு 10 முந்திரி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரியும் நல்லா எண்ணெயில் வந்து பொரிச்சுக்கலாம். பொரிச்சு எடுத்துட்டு நம்ம எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அடுத்து வந்து பாசிப்பயிறு வந்து 1 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா எண்ணெயில் வந்து பொரிய விட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். பாசிப்பயிறு நல்லா பொரிஞ்சதும் நம்ம எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அடுத்து கருவேப்பிலை வந்து எண்ணெயில் டிப் பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சடன்னு வெடிக்கிற மாதிரி இருக்கும். எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதும் நம்ம வேறு இதில் மாற்றிடலாம். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலில் வந்து நம்ம மாற்றி எடுத்துக்கிறோம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து ஒன்றோட ஒன்று நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். அதுக்கு பவுலில் வந்து நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணோன்னா எல்லா இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒன்றோட நல்லா மிக்ஸ் ஆகி உப்பு, மிளகுப்பொடி எல்லாமே எல்லா இன்க்ரீடியன்ஸ்லையும் மிக்ஸ் ஆகி வரும். ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி உதிரியாக வரணும். இந்த மாதிரி ஈஸி ரெசிபீஸ்க்கு வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.